வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 332 செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 10, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். கலாம் ஆண்டு 5 தமிழகத்தில் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் 100 முன்னணி தொழில் நிறுவனங்கள் இடம்பெறும். நாடு சமூகம் சரியில்லை என்று புலம்புவதற்கு மாறாக நல்லூர் வட்டம் நாம் விரும்பும் நற்சமூகத்தை, நல்ல நாட்டை 100 துறைகள் மூலமாக லட்சிய சமுதாயமாக கட்டமைத்து வருகிறது. ஒவ்வொரு துறையிலும் 100 தகுதி படைத்த நபர்கள் இணைந்து வருகிறார்கள். குறிப்பாக 100 மாணிக்க மாணவர்கள், 100 லட்சிய ஆசிரியர்கள், 100 கல்லூரி மாணவர்கள், 100 RTI பயிற்சியாளர்கள், 100 இயற்கை விவசாயிகள், 100 ஊராட்சி மன்ற தலைவர்கள் உருவாகி வரும் நிலையில் 100 தொழில் முன்னணி நிறுவனங்களும் லட்சிய சமுதாயத்தில் பங்கேற்கவிருப்பதற்கு முன்னோடியாக அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஐயா மக்கள் அரசியலிலும், தி சென்னை சில்க் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் செம்மை இல்லத்திற்கும் பொறுப்பேற்று முன்னோடியாக திகழ்கிறார்கள். இவர்களுடனான சந்திப்பு விரிவான திட்டமிடலுடன் செப்டம்பர் 8 ஞாயிறு அன்று ஈரோட்டில் திரு தங்கவேலு ஐயா இல்லத்தில் நடைபெற்றதாக நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார். உள்ளம் நாடி இல்லம் தேடி பயணத்தில் பொறுப்பாளர்கள். செப்டம்பர் 9 ஈரோட்டில் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் திரு அன்பு, திரு கௌதம், திரு இளையராஜா, திரு நாகராஜன் ஆகியோர் செஞ்சுரி டியூஷன் சென்டர் சுரேஷ் அவர்களையும், மாணிக்க மாணவர்கள் பாபா ஸ்ரீ கேசவ பிரியன் அவர்களையும், பவானியில் திரு கோபால் அவர்களையும் சந்தித்து கலாம் ஆண்டு 5 புத்தாண்டு விழா பற்றி பேசினர். ஆத்தூரில் அருட்பெருஞ்சோதி தயவு நிலையத்திற்கு சென்று மதிய உணவு அருந்தினர். திண்டுக்கல் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி மாவட்ட குழு அலுவலகத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆர் சச்சிதானந்தம் அவர்களை பேராசிரியர் க பழனித்துறை ஐயா சந்தித்து மக்கள் அரசியல் பற்றி விளக்கமளித்தார். அப்போது திண்டுக்கல் மாமன்ற உறுப்பினர் திரு ச கணேசன் அவர்களும் உடன் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. படிக்கும் போதே தலைவர்களாக உருவாக முடியுமா? முடியும் என்பதை தொடர்ந்து நிரூபித்து வரும் மாணிக்க மாணவர்கள். செப்டம்பர் 6 நேற்று இரவு வழக்கம் போல மாணிக்க மாணவர்களில் பொறுப்பானவர்களுக்கான இணையவழி வார கூடுதல் நடைபெற்றது. இதை மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா வழிநடத்தினார். இதில் செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தை மாணவர்களே பொறுப்பேற்று ஆடல், பாடல், கொண்டாட்டம், பரிசளிப்பு என விழாவை சிறப்பாக நடத்தி தலைமை ஆசிரியர்களிடையே பாராட்டினை பெற்றதாக சென்னை மாவட்ட மாணிக்க மாணவர்கள் துறை பொறுப்பாளர் செல்வி தீபலட்சுமி தமது அனுபவத்தை பகிர்ந்தார். செல்வன் ஹரி தமது கோட்டூர்புரம் உயர்நிலைப் பள்ளியில் 11 மாணவர்கள் இருப்பதாகவும், தாங்கள் அனைவரும் சேர்ந்து மேலும் 50 மாணிக்க மாணவர்களை அடையாளம் கண்டுள்ளதாகவும் காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்க மாணவர் துறை பொறுப்பாளர் ஜெயபிரதா அக்டோபர் 13 கலாம் புத்தாண்டு விழாவிற்காக மாணிக்க மாணவர்கள், லட்சிய ஆசிரியர்கள், லட்சிய பெற்றோர்களிடம் பேசி வருவதாகவும் கூறினார். செல்வி கீர்த்திகா மாணவர்களை வழிநடத்திய விதம் மிக அருமை என்று மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக திருப்பூரிலிருந்து சுமதி. மகிழ்வித்து மகிழும் மாரிக்கண்ணன். திருச்சி பேருந்து நிலையம் அருகில் தேநீர் கடை நடத்தி வரும் மாற்றுத்திறனாளி மாரிக்கண்ணன். எழுந்து நடக்கவே முடியாமல் தவழ்ந்தே வாழ்ந்து வரும் மாரிக்கண்ணன் அனுபவிக்காத துன்பங்களா? அப்படிப்பட்ட நிலையில் உள்ள மாரிக்கண்ணன் அவருக்கு மகிழ்ச்சி தருவது எது என்றால் அவரை போல பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவது. அந்த வகையில் செப்டம்பர் 7 அன்று தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளையிலிருந்து 16 வீல்சேர் பெற்று மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியதாக திரு நவிலு சுப்பிரமணியம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.